ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். தெளிவு குருவின் திருமேனி காட்டும், தெளிவு குருவின் திருநாமம் சொல்லும், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டும், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தான். போன பகுதியில எப்படி சேஷாத்ரி சுவாமிகளை திருவண்ணாமலையில அவங்க குடும்பத்தார் வந்து பார்த்தாங்க அப்படின்ற கேள்வியோட முடிச்சிருந்தோம். இப்ப அந்த கேள்விக்கான பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். சேஷாத்ரி சுவாமி வீட்டை திறந்த பிறகு, அதாவது திருவண்ணாமலைக்கு கிளம்பிட்ட பிறகு, ஜோசியர் ராமசாமியோடைய மனைவி கல்யாணி, அதாவது சேஷாத்ரி சுவாமியோட சித்தி, அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அது மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னா நிச்சயமா உடம்புநிலை பாதிக்கப்படுவாங்க. அப்படி அவங்க பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்துல இறந்துட்டாங்க. அவங்க காலமான உடனே சித்தப்பா ராமசாமிக்கு ரொம்ப மனசு வெறுத்து போச்சு. தம்பி நரசிம்மருக்கு அவருக்கு தன்னுடைய சகோதரனை பார்க்கணுன்ற எண்ணம் அதிகமாயிடுச்சு. அது ஒரு கட்டத்துல அது ஆசையா மாறும்போதுதான் கரெக்டா இவர் திருவண்ணாமலையில சேர்ந்ததா ஒரு தகவல் அவங்க அத்தான் வெங்கடரமண சாஸ்திரி மூலியமா சேருது. அப்ப அவர் தகவலை பார்த்த உடனேயுமே ரெண்டு பேரும் உடனே சேஷாத்ரி சுவாமியில பாக்குறதுக்கு சித்தப்பா ராமசுவாமியும் நரசிம்மரும் கிளம்பிடுறாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி திருவண்ணாமலைக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயாவது கண்ணில் போடுவாரா. ஒரு கட்டத்துல கடத்தூர்ல பார்த்துட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே பதறி போய் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவருடைய கோலம் அப்படி முழுசா அழுக்கான ஆடை, அழுக்கான உடம்பு, பரட்ட தலையா சடையடிச்சு போயிருக்கு. முடியெல்லாம் சடையடிச்சு போயிருக்கு. முடி அவர் எலும்பெல்லாம் துருத்திக்கிட்டு நிக்குது உடம்புல. ஏற்கனவே ஒரு மெல்லிய உடல்வாகு தான் இருந்தாலும் அவர் எப்படி இருப்பாருன்னா தகதகன்னு இருப்பார். முன்னிறமான ஒரு மேனி, பூர்ணச்சந்திரன் மாதிரி ஒரு முகம். அது எப்பயுமே தேகத்தை சுத்தமா வச்சுக்கணும்னு அவர் நினைக்கிறவர். என்ன ஒரு பூஜை பண்ணும்போது நம்ம சுத்தமா இருக்கணும்னு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு தீட்டு போட்டுடுச்சுன்னு போய் குளிக்கிற நபர், அடிக்கடி குளிக்கிற நபர். ஆனா அவரு அப்படி அழுக்கு படைஞ்ச ஒரு ஆடையோட, அதுல அழுக்கு பிடிச்சிருக்கு, அப்படியே படப்படையா பிடிச்சிருக்கு. அது ஆடையில மட்டும் இல்ல, தலையில இருக்கு. அப்படி சடை பிடிச்ச முடியோட அவரை பார்த்த உடனே இவங்க ஒரு தகப்பனுக்கு எப்படி தாங்கும்? அவங்க சித்தப்பாவுக்கு தாங்கவே இல்லை. அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்பி ரொம்ப கதறி 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 அழ ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு அண்ணா மகனேன்ட்டு அவர் அழ, அண்ணான்னு இவரு கட்டி பிடிச்சாழ. இந்த காட்சியை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் கூடிடுச்சு. ஏன்னா பாக்குறவங்களே அது உருக்குது. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இவர் திருவண்ணாமலைக்கு இங்க வந்துட்டாரு, இவங்க எல்லாம் ரொம்ப மாசமா தேடி இருக்காங்க, ஒரு வழியா இங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்ப கூட்டிட்டு போறாங்க. அந்த ஜனங்க கற்பனை பண்ணது சரி, சமாதானப்படுத்திட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. சரி இப்பயாவது பார்த்தாங்களேன்னு ஜனங்க ஆசுவாசப்படும்போது தம்பி நரசிம்மரும் சித்தப்பா ராமசுவாமியும் அவங்க கொண்டு வந்த பட்சணத்தெல்லாம் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. பசியா இருப்பான், சாப்பிடல அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்தா அவர் கொஞ்சோண்டு அதை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு மற்றதை மறுத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க மெதுவா வா வாப்பா வீட்டுக்கு போயிடலாம், சேஷாத்ரி வேணாம் இங்க பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு. உடனே அவர் முகமே மாறி போய் நீங்க போங்க அப்படின்ட்டு அவர் உதறிட்டு நடக்கிறாரு. அதை பார்த்த ஜனங்களுக்கு ஆச்சரியம். அந்த ஜனங்களுக்கு அப்பதான் சேஷாத்ரின்னு ஒருத்தர் இங்க வந்திருக்காரு, அவர் சாதாரண பாரம்பரியத்திலிருந்து வரல, மிகப்பெரிய பாரம்பரியத்துக்கு வந்திருக்காரு. சித்தப்பாவையும் தம்பியும் பார்த்தாலே தெரியும் இல்லையா, அவங்க உடுத்திருக்க உடை, அவங்க பேசுற கனிவான பேச்சு, அந்த பாங்கு இதுலயே தெரியுது அவங்க மேன்குடி மக்கள்னு தெரியுது. இப்ப அங்கிருந்து வந்தவர் இங்க திருவண்ணாமலையில இருக்காரு அப்படின்றது இந்த ஜனங்களுக்கு இப்பதான் வழங்குது. திருவண்ணாமலைக்கு சேஷாத்ரின்னு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்றது வழங்குது. இவங்க விடல, அவரு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி போய் 2 நாள் தங்கி பாக்குறாங்க. அவர் எங்கெங்க போறாரோ அவர்லாம் பின்னாடி போறது. வெடுன்னு வேற நடப்பாரு. அவர் வேகத்துக்கு ஈடு கொடுக்கறதே கஷ்டம். இவங்க கஷ்டப்பட்டு அவரை ஃபாலோ பண்ணி 2 நாள் கூடவே இருந்து அவங்க அப்பப்ப பேச்சு கொடுத்து கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்பயும் நிர்தாட்சியமா மறுத்துறாரு.
மறுத்த உடனே வேற வழி இல்லை. அவங்க வேற ஏன்னா அவங்க குடும்பத்தை பார்த்தாகணும்னா நரசிம்மருக்கு பெரிய குடும்பம் அவர். அவர் குடும்பத்துல நிறைய மெம்பருக்கு அவர் கல்யாணம் ஆகி. அதனால அவர் நம்ம வீட்டுக்கு போகணும்ட்டு அவர் கிளம்புறாரு. 2 நாள் கழிச்சு இது நிச்சயமா முடியாது, அவர் மனசை மாற்ற முடியாது, அவர் மிகப்பெரிய வைராக்கியத்தில் இருக்காருன்னு அவர் கிளம்பிடுறாரு. கிளம்பி போகும்போது அந்த ஊர் அன்னசத்திரம், அதாவது திருவண்ணாமலையில் இருக்கிற அன்னசத்திரம், அந்த அன்னசத்திரத்துல இருக்கிற மணியக்காரர்கிட்ட அவர் எப்போ வந்தாலும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க, நாங்க இன்னார் அப்படின்னு காஞ்சிபுரத்துல அவங்களுடைய குடும்பத்துடைய பெருமை அதெல்லாம் சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. வயிறார சாப்பாடு போடுங்கன்னு சொன்னா சாப்பிட்றவர் அவரு. அவர் அன்னச்சத்திரத்துக்கு அதுக்காக தேடி வருவார். எதுக்குமா யாருக்கிட்டையும் எதுக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும், அது சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சேஷாத்திரி சுவாமி எங்கேயும் போய் நின்னதே இல்லை. அவர் வந்தது ஞானத்துக்காக, அவர் வந்தது முக்திக்காக, அவர் வந்தது அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரத்துக்காக. அது மட்டும்தான் அவருடைய ஜீவனா ஓடிட்டு இருக்கு உள்ள. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல திருவண்ணாமலையில சன்னதி தெருவுல சேஷாத்திரி சுவாமியோட உறவுக்காரர் சூரிய நாராயண சாஸ்திரி. அவர் சேஷாத்திரி சுவாமியோட ஆதி அந்தம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு திருவண்ணாமலை சேஷாத்திரி சுவாமி வந்திருக்கிறார்ன்ற தகவல் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிருச்சு. சரி, அவரை தேட முயற்சிக்கிறார். திருவண்ணாமலை எங்க இருக்கிறாரு தேட முயற்சிக்கிறார். ஒரு முறை அவர் அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு முறை தேர்முட்டி கிட்ட கீனாத்தூர் தோப்பு ஒண்ணு இருக்கு. கீனாத்தூர் தோப்பு பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கிட்ட சேஷாத்திரி சுவாமியை பார்த்துட்டார். சேஷாத்திரி சுவாமிய பார்த்த காட்சி அவருக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா சேஷாத்திரி சுவாமி எதிர்க்க 7 கழுதை நிக்குது. அந்த 7 கழுதைக்கு முன்னாடி நின்னா அவர் விழுந்து கும்பிடுறாரு. யாரும் சேஷாத்திரி சுவாமி விழுந்து கும்பிடுறாரு. கும்பிட்டுட்டு அவரு சேஷாத்திரி சுவாமி தானே ஒத்து பாக்குறாரு மறுபடியும். ஆமா, அவர் சேஷாத்திரி சுவாமியா தான். அழுக்கு படிஞ்ச தேகம் நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் கரெக்ட் தான். அவர் துறவரத்துக்கு வந்துட்டாருன்றதெல்லாம் அவருக்கு புரிஞ்சு வச்சு கிட்ட வேகமா ஓடி போறாரு. ஓடி போய் கிட்ட போய் பாக்குறாரு. ஒரு கழுதையும் சேஷாத்திரி சுவாமி தொட்டு தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறாரு. தொட்டு தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு கும்பிடுறாரு. 7 பேருக்கும் வணக்கம் போட்டுக்கிட்டே இருக்காரு. அவரு ஒரு நிமிஷம் குழம்பி போய் சேஷாத்திரி அப்படின்னு சேஷாத்திரி திரும்பி பாக்குறாரு. இவர் நிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க கழுதையும் கிட்ட அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு கோவம். அடே கழுத, இவங்கெல்லாம் சப்த ரிஷிகள். முதல்ல நிக்கிறாரு பாரு, இவர் அகத்தியர், அவர் வசிஷ்டர், 3வதா இருக்காரு பாரு ஜமதக்கினி முனிவர், 4வதா இருக்காரு பாரு விஸ்வாமித்திரர்னு சொல்லிக்கிட்டே போறாரு. ஒரு 7 கழுதைக்கு அந்த 7 சப்த ரிஷி முனிவர்களோட பேரை சொல்லிட்டு, அது சப்த ரிஷிகள், ஏன்னா அந்த உருவத்துல வந்திருக்கலாம். அவர் கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அவங்க எல்லாம் நிக்கிறாங்க, என்ன கழுதன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரை முறைச்சிட்டு பிரதட்சணம் பண்றாரு. சுத்தி வர்றாரு. சுத்தி 7 முறை அவரை சுத்தி வணங்குறாரு. வணங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. யாரு? சூரியநாராயண சாஸ்திரிய. அவருடைய திகைச்சு போயிட்டு அவரால் எதுவும் சொல்ல முடியல. திகைச்சு போயிட்டு, சரி வீட்டுக்கு போலாமா சேஷாத்ரி, வீட்டுக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்ட உடனே போ அப்படின்ட்டு ஓடிடுறாரு. அப்படிதாங்க சேஷாத்ரி சுவாமிகள் எல்லா உயிர்லையும் இறைவனுடைய சுரூபத்தை பார்க்கிறார். அதனால அவர் யாரை கண்டாலும் விழுந்து வணங்குவார். ஏன்னா ஒரு சாதாரண மனிதரை பார்த்தா கூட அவர் விழுந்து வணங்குவார். ஏன்னா அவருடைய உயிர்ல இருக்கிற ஜோதி தான் அவர் கண்ணுக்கு தெரியும். அவர் உயிர்ல விளங்குற ஈசன் தான் அவருடைய கண்ணுக்கு தெரியும். அதனாலதான் ஒரு ஜீவமுக்தனா அவர் இருந்தாரு. அதனால வணங்குறாரு. நீங்க ஒரு 10 வருஷம் ஒருத்தர் ரெகுலரா சேஷாத்ரி சுவாமியை பார்க்க வராருன்னு வச்சுங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் ஒருத்தர் வராருன்னு, 2 பேருக்கும் ஒரே மாதிரி முகத்தை தான் கட்டுவார். அதுவும் குறிப்பா கெட்டவங்களுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். அதுக்கான அவர் கடைபிடிச்ச சில விசித்திரமான செய்கைகள்லாம் என்ன அப்படின்றத அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு.